எனது தூரத்துறவினர் டாக்டர் ரத்னமாலா. அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க. எனக்கு இந்த இடத்த பார்த்து பராமரிக்கிறதுக்காண்டி எனக்கு பொது அதிகார ஆவணம் கொடுத்துருக்காங்க. அதன்படி நான் அந்த இடத்த பராமரிச்சிருக்கும் போது குமரேசன்றவர் பழைய பொருள் போட்டு வியாபாரம் பார்த்துட்டு இருக்காரு. இது பவர் ஏஜென்ட் மூலம் நான் போனால அந்த இடத்த காலி பண்ண சொல்லி போனேன். சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருதுன்னு ஆடிஓவுக்கு அனுப்புனாங்க. ஆடிஓ விசாரிச்சுட்டு எனக்கு தான் பத்தியப்பட்ட இடம், அவரை 1 மாதத்தில் காலி பண்ண சொன்னாங்க. இல்லாட்டினா அவரை குற்ற நடவடிக்கை எடுக்க சொல்லி திருப்பரங்குன்றம் போலீஸுக்கு உத்தரவு விட்டாங்க. அதை எதிர்த்து அவர் ஹைகோர்ட்டுக்கு போனார். ஹைகோர்ட்டில் 4 மாதம் ட்ரையல் கோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்கு, அந்த கேஸை முடிக்க சொன்னாங்க. அதன்படி திருமங்கலம் கோர்ட்டும் எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லிடுச்சு. அவருக்கு எந்த ஆவணமும் இல்லை. எனக்கு எங்களுக்கு பாத்தியப்பட்ட இடம், எனக்கு பவர் ஏஜென்ட் மூலம் எங்களுக்கு பாத்தியப்பட்ட இடம் சொல்லிச்சு. ஹைகோர்ட்டு அதை சுட்டி காட்டி சொல்லியிருக்காங்க. தீர்ப்பு வந்தோடனே நேரடியாக இந்த இடத்துக்கு போயிடலாம், நீங்கள் போலீஸ் பந்தோபஸ்தோ இல்லை வேறு டைமோ இதெல்லாம் தேவையில்லை, நேரடியாக அனுமதி பத்திரத்துக்கு நீங்கள் போயிடலான்னு சொல்லி ஹைகோர்ட் ஆர்டர், சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டரை மென்ஷன் பண்ணி காமிச்சு அதில் போய் நீங்கள் அனுமதி பத்திரம் போயிடலான்னு சொன்னாங்க. ஆர்டர் வந்தோடனே மதுரை வீரன் சார் திருப்பரங்குன்றம் இன்ஸ்பெக்டர் போய் இந்த ஆர்டர் காப்பியில் கொடுத்து மனுவும் கொடுத்தேன். அவர் தவாலியை கூட்டு வா, இல்லைன்னா சார் இதுக்கு தவாலிக்கு வேண்டிய அவசியம் இல்லைன்னு எங்கள் ஆயர் சொல்லியிருக்காரு, இந்த ஆர்டரை படித்து பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன். அவர் அந்த ஆர்டரெலாம் எனக்கு படிக்க அவசியம் இல்லைன்ட்டார். 23ஆம் தேதி கொடுத்துட்டேன் அந்த ஆர்டரை. அதுக்கப்புறம் 25ஆம் தேதி இடத்த க்ளீன் பண்ணுறதுக்காண்டி போனேன். சுற்றி தகரம் அடைச்சிருக்கிறது நாங்கள். எங்கள் தகரத்தை அப்புறப்படுத்தி அதில் இருக்க அவன் நிறைய சாமான்களை போட்டு வச்சுருந்த குப்பைகளை அதை அகற்ற போனேன். மதுரை வீரன் தலைமையில் ஒரு டீம் வந்தாங்க. என்னோட 10 லாயர்ஸ் க்ளீன் பண்ண போனோம். கடைசியில் அங்கே க்ளீன் பண்ண வேணான்னு வாங்க, எல்லாம் இங்கிட்டு வந்துருங்க, இல்லாட்டா எஃப்ஐஆர் போடுன்னு கூப்பிட்டு வந்துட்டு என் மேலே வழக்கு தொடர்ந்துருக்கேன்னு எங்களுக்கே தெரியாது. வெள்ளிக்கிழமை நைட்டு நான் ஊரில் இல்லாத நேரத்தில் என் மனைவியை ரொம்ப டார்ச்சர் பண்ணி இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்காரங்க இது பண்ணிக்க, அது வரைக்கும் எங்களுக்கு என் மேலே எஃப்ஐஆர் பதிஞ்சிருக்காங்கன்றது எந்த ஒரு இதுவுமே தெரியாது. என் வீட்டில் அத்துமீறி ரொம்ப ஏதோ தீவிரவாதிகள் மாதிரியும் நான் ஏதோ நிறைய வழக்குகள் சம்மந்தப்பட்ட மாதிரியும் எங்கள் வீட்டில் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு போயிருக்காங்க. மேல் நடவடிக்கைக்காண்டி நான் எல்லா அதிகாரிகளுக்கும் தமிழ்நாட்டில் இருக்க முதலமைச்சர், சிஎம் செல்லு, ஹோம் செக்ரட்டரி, டிஜிபி, டிஐஜி, சவுத் ஜோன் ஐஜி, கமிஷனர், திருப்பரங்குன்றம் ஏசி, டிசி, கமிஷன் ஆஃபீஸில் இருக்க டிசி, திருப்பரங்குன்றம் ஆய்வாளருக்கு எல்லா பேருக்கும் கொடுத்துருக்கேன். தபால் தூதரையும் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. என்னை குற்ற வழக்கில் என்னை சார்ந்த ஒரு 3 பேரும் சேர்ந்து குற்ற வழக்கு பதிஞ்சு எங்களை தேடப்படும் குற்றவாளி மாதிரி எங்களை போர்ஜர் ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.